சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். தமிழ்நாட்டையே உலுக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்நிலையில் அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆலை உரிமையாளரான கன்னியாகுமரியை சேர்ந்த மோகன், அவரது சகோதரர் ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியல் ஆகிய 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இதன் உரிமையாளராக கன்னியாகுமரியை சேர்ந்த மோகன் செயல்பட்டு வந்துள்ளார். இவரோட சகோதரர் ஜோசப் ஜெகன் நிர்வாகியாகவும் மேலாளர் டேனியல் ஆகியோர் செயல்பட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுமார் 67 பெண் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த வாயுவை சுவாசித்த பலருக்கும் வாந்தி, மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள வேல்ஸ் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவமனைகள் மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஒருவர் பின் ஒருவராக 6 பேர் பலியான நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா, காஞ்சிபுரம் சரக டிஐஜி சேஷசாயி, திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பிரஷர் வால்வில் இருந்து கசிந்த அமோனியா வாயுவை அங்கிருந்த தொழிலாளர்கள் நுகர்ந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டது என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்தார். அமோனியா கேஸ் லீக்கேஜ், அந்த பிரஷர் வால்வ்ல இருந்து கேஸ் வந்து அங்க தங்கி இருந்த கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் ஸ்மெல் பண்ணதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால இமீடியட்டா நம்ம அங்க இருந்து அந்த கொஞ்சம் மயக்கம், மாந்தி அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்கள இங்க மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 46 பேரை மொபிலைஸ் பண்ணி இப்போ டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் உத்தரவின் பேரில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள். விபத்து தொடர்பாக இன்னும் விரிவாக விசாரணை நடத்தி ஆராய்ந்து முழு தகவல்களையும் தெரிவிக்கிறோம் என அமைச்சர் குமார் தெரிவித்தார். கூடுதலாக நிறுவனத்தின் உரிமையாளர்கள் காவலில் எடுக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் குமார், அவசர சிகிச்சை பிரிவில் 23 பேர் உள்ளனர். மற்றவர்கள் உடல்நிலை பயப்படக்கூடிய கட்டத்தை தாண்டி முன்னேறிவிட்டது என்றார். இதுவரையில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதில்லை என்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். அமோனியா அந்த விஷவாயு சுவாசிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தெரியும், நம்ம ஜிஎஸ்ல தூத்துக்குடியில் கூட இறால் பண்ணிலாம் நிறைய இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி அமோனியா விஷவாயு தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்ததில்லை. இவங்க அதிக அளவு அங்கே இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் அங்கே போனப்ப காற்றுல வந்து 300 ppm 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவுக்கு அந்த அமோனியா இருந்தது. பராமரிப்பு குறைபாடு காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டுச்சா இல்லை எப்படி சார் ஏற்பட்டுச்சு? அதையும் விசாரணையில் நாங்கள் கேட்டிருக்கோம். விசாரணை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பற்றி டெஃபினட்டாக விசாரணை இல்லாமல் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகம் ஜூன் 21ஆம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 15 நபர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். 23 நபர்கள் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 24 நபர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் உள்ளனர். தொழிலக பாதுகாப்புத்துறை இயக்குநர், சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணையை 24 மணி நேரத்திற்குள்ளாகவும் முழுமையான விசாரணை அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளாகவும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தோருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு பேர் அபாய தொழிற்சாலைகளை உடனடியாக குழு ஆய்வுகள் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளேன் என முதலமைச்சரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழப்புகளுக்கும் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதற்கும் காரணமான ஆலை நிர்வாகிகள் 3 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் முகுந்தன், பாலாஜி, செல்வம் மற்றும் வினோத்.
சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.